நம்ம இன்னைக்கு வந்து ஒரு சன்னா மசாலா தான் செய்ய போகிறோம். இந்த சன்னா மசாலா வந்து அந்த சோளா பூரி, அதுக்கப்புறம் சாதாரண பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். அதை வந்து ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி டேஸ்ட்டாக அதே கலரோட எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். வாங்க இது ஈஸியாக எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். பாருங்க, இப்போ வந்து நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெள்ளை சுண்டல் எடுத்து 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு இதில் வந்து நம்ம போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து 4 விசில் வச்சு வேக வச்சுருக்கேன். இப்போ இது எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல மாவு மாதிரி வெந்துருச்சு. இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். இந்த தண்ணியை, வேக வச்ச தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதை இந்த சன்னா மசால் செய்யறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ வந்து நம்ம இந்த சன்னா மசால் நல்ல ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே செய்யறதுக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம். இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதுலேயே வந்து என்ன பண்ணலாம், ஒரே ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய் போட்டுக்கலாம், ஒரே ஒரு பட்டை போட்டுக்குவோம், 2 கிராம்பு போட்டுக்கலாம், கல்பாசி சின்ன பீஸ் போட்டுக்கலாம். இவ்வளோ தான் போட வேண்டியது. பாருங்க, இந்த எண்ணெய்க்குள்ளேயே நம்ம என்ன பண்ணலாம், இந்த முந்திரி பருப்பை எண்ணெய்க்குள்ளே பொரிச்சிட்டு இதை அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்துட்டு போடும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக இந்த மாதிரி கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்ல ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ இதை இதில் போட்டுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதினா வந்து ஒரு 10 இலையை எடுத்து இந்த எண்ணெய்க்குள்ளேயே போட்டுக்கலாம். நல்ல மனம் கொடுக்கும். அதுக்காக போட்டுட்டு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதே போட்டுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் வெறும் வெங்காயம் மட்டுமா கொஞ்சமாக அப்படி எடுத்துக்கங்க. அதாவது பட்டை கிராம்பெல்லாம் அரைக்க வேண்டாம். இந்த வெங்காயம் மட்டும் இருக்கு இல்லையா, அதை மட்டும் கொஞ்சமாக எடுத்துக்கணும். இதில் புதினா இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல மனம் கொடுக்கும். இந்த அளவுக்கு மட்டும், அதாவது அரை பெரிய வெங்காயத்தை நல்ல ஒரு மாதிரி 3/4 பதம் அளவுக்கு வதக்கிட்டு இந்த முந்திரி பருப்போடு எடுத்து போட்டு அரைச்சிக்கலாம். அப்போ வந்து நல்ல டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும். கிரேவியும் நமக்கு வந்து கொஞ்சம் நிறைய கிடைக்கும். அதுக்காக இந்த அளவுக்கு போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், இதுலேயே நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சுண்டல் இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது இதுலேயே இந்த 2 சில்லு அளவுக்கு தேங்காய், ஓடெல்லாம் எடுத்துட்டேன். இதையும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இதில் வேறு எதுவும் சேர்க்கணுன்னு இல்லை, அரைக்கிறதுக்கு இதை மட்டும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பல்ஸில் போட்டு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா சுருள நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த சன்னா கிரேவிக்கு நம்ம என்ன பண்ணலாம், தேவையான அளவுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே உப்பை போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு பாருங்கள், இதுலேயே ஜீரக பொடி இருக்கு இல்லையா, அது குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். சோம்புத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், 2 தக்காளியை பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் இதில் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்பூன்லேயே 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி இருக்கு இல்லையா, இது கலருக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம்.
காரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூன்லேயே 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் நம்ம என்ன பண்ணுவோம், டேபிள் ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசம் போக நல்லா வதக்கணும். இப்போ என்ன பண்ணலாம், இதுலேயே நம்ம இந்த சுண்டல் எல்லாத்தையுமே எடுத்து போட்டுக்கலாம். பாருங்க, இப்போது இந்த சுண்டல் சாப்பிடும் போது வாய்வுத்தன்மை இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடலாம். பாருங்க, நான் இந்த சன்னா மசாலா வந்து ஒரு கடையில் சாப்பிடும் போது அவங்கக்கிட்ட கேட்டேன், என்னத்துக்கு உங்களுக்கு மட்டும் இந்த கலர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சொன்னாங்க, நாங்கள் கொஞ்சம் டீ தூளோட டிக்காஷன் ஊற்றுவோம், ஊற்றும் போது உங்களுக்கு வந்து அந்த கலர் வந்து வந்துடும், உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரௌன் கலரோட சேர்ந்து வந்துடுங்க, அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காகவே இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து சன்னா வேக வைக்கும் போதே, அதாவது அந்த சுண்டலை வேக வைக்கும் போதே கொஞ்சம் டீ தூளை ஒரு மூட்டை கட்டி அதுக்குள்ளே போட்டுடலாம். நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபில்டரில் கொஞ்சமாக டீ தூள் போட்டு அதில் தண்ணி ஊற்றணும்னா டிகாஷன் இறங்கிடும் இல்லையா, அதை இதில் ஊற்றிக்கலாம். பாருங்க, இதில் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் ஊற்றிக்கலாம். இதில் 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றிக்கணும். டீயோட டிகாஷன் வந்து டீயோட இலையில இருந்து தான் வருது. இதில் வந்து எந்த கெமிக்கலோ எதுவும் கிடையாது. பாருங்கள், இப்போ இதை அப்படியே நம்ம அதில் சன்னால போட்டு வேக வைக்கும் போது தான் நமக்கு வந்து அதோட ஃப்ளேவரோ கசப்பு சுவையோ வரும். இந்த மாதிரி டிகாஷன் ஊற்றுறீங்கன்னு வைங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்குங்க. போடும்போது அதோட கிரேவியோட கலரே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது இருக்குல்ல, நல்லா நைஸாகவே அரைச்சிட்டேன். இப்போ இதையும் அதில் ஊற்றிக்கலாம். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு கலந்து விட்டுருவோம். பாருங்கள், இப்போ வந்து அந்த சுண்டல் வேக வச்ச தண்ணி இருந்தால் அதை வேஸ்ட் பண்ணாதீங்க, அதையுமே ஊற்றிடலாம். இப்போ கிரேவி வந்து உங்களுக்கு கொஞ்சம் நிறைய கிடைக்கும். இதுக்காக தண்ணி வேறு ஊற்றணும்னு அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். பாருங்கள், நான் ஒரு ஹோட்டல் போயிருக்கும் போது சாப்பிட்டுட்டு நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்கன்னும் போது நாங்கள் இந்த மாதிரி போட்டு வேக வைப்போமா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நானே இதை வந்து இந்த மாதிரி டிகாஷன் பண்ணி நம்ம ஊற்றிக்கலான்ட்டு, இது என்னோட ஓன் ஐடியாவில் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணும் மூட்டை கட்டி கூட போட்டு நீங்கள் சன்னால வேக வச்சுக்கோங்க. இது யாருமே வந்து டிகாஷன் தான் ஊற்றணும்னு சொல்லலை, இது என்னோட ஓன் இதில் தான் நான் செய்கிறேன். இதுவும் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி வைக்கணும். வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து வெந்து அதுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும்போது அடி பிடிக்காமல் இருக்கும், நல்லாவும் இருக்கும் கிரேவி. இந்த டிகாஷன் ஊற்றுறதுனால கிரேவியோட கலரே பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். 2 விசில் மட்டும் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது சன்னா மசாலா அப்படின்ட்டு. நல்லா சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா ஜம்முன்னு வந்துருச்சு. கலரும் பாருங்கள் அட்டகாசமாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் 2-3 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு கூட எடுத்து வைக்கலாம். இன்னும் 1 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடலாம். இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். இல்லை இந்த அளவுக்கே வேணுமா எனக்கு அப்படின்னா அப்படியே இறக்கி வச்சிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே கொதிக்கட்டும். பாருங்க, இதுலேயே வந்து மல்லி இலை கொஞ்சமாக தூவி விட்டுட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு வந்து பூரிக்கு, தோசைக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோளா பூரியும் செய்யுங்க. நான் சோளா பூரியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செஞ்சு பாருங்கள். இனிமேல் நீங்கள் ஹோட்டலுக்கே போக மாட்டீங்க.
பாருங்க. இதுக்கு நல்ல பூரி இந்த மாதிரி குட்டி குட்டியாக செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு. இந்த சன்னா மசாலா செஞ்சுட்டு இதுக்கு நல்ல ஒரு ஆனியன் வச்சிடலாம், லெமனும் வச்சுட்டு இதை வந்து எடுத்து பாருங்க. இன்றைக்கி வந்து சூப்பரான சன்னா மசாலா நல்லா ஜம்முன்னு செஞ்சுருக்கோம். நான் சொன்ன சீக்ரெட்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் செய்யுங்க. டிகாஷன் வந்து நான் போட்டேன் இல்லையா, டீ தூளில் டிகாஷன் ஊற்றி செஞ்சேன். ரொம்ப நல்ல டேஸ்ட்டு, ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. இது வரைக்கும் நீங்கள் செய்யாத சுவையில் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்படி வேண்டாமா எனக்கு டீலாம் நான் யூஸ் பண்ணல அப்படின்னீங்கன்னா அதை விட்டுருங்க. விட்டுட்டு நான் சொன்ன மாதிரியே செய்யுங்க. பூரியும் நல்லா குட்டி குட்டியாக செஞ்சுட்டு லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டு பசங்க லஞ்ச் பாக்ஸில் ஒரு பூரி கூட வச்சுருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு எல்லாம் காலி பண்ணிட்டு வந்துருக்காங்க. காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க. அதுக்குள்ளே இருக்க அந்த சுண்டல் இதெல்லாமே காலி பண்ணிடுவாங்க. அடுத்த நாள் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்னோட ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு வந்தால் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்ட்டு சொல்லும் போது அவங்க அம்மாலாம் அவங்களும் ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குன்னு எங்கள் வீட்டில் அந்த மாதிரி நடந்திருக்கு. அதனால் நான் சொல்கிறேன். இது வந்து இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.